அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வாரம் ஒரு சுமார் தமிழ்லயே 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் எல்லாமே மீடியம் பட்ஜெட் படங்கள். எல்லாமே நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதில ரொம்ப கவனம் ஈர்த்த படங்கள்ல 2 படங்கள்ல ரொம்ப சிறப்பானதா சொல்லப்படுது. ஒண்ணு வந்து இசைஞானி இசையில வந்திருக்க ஜமான்னு ஒரு படம். அவதாரம் மாரியான டைப்பான படம். அந்த படத்த ரிவ்யூ கூடிய விரைவில போடுறேன். இன்னொரு படம் சீட்டை த்ரில்லரா வந்து எல்லாரும் ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டுக்கிட்ட படம் தான் பேச்சு. இந்த படம் இப்போ தியேட்டர் ரிலீஸா நல்ல பரபரப்பான பாசிட்டிவ் ரிவ்யூஸு. நல்ல ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ரிவ்யூக்காக பலரும் கேட்டிருந்தாங்க. ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்த வந்து ராமச்சந்திரன்றவர் தான் இயக்கியிருக்காரு. இதில வந்து நகைச்சுவை நடிகரா அறியப்படுற குணச்சித்திர நடிகராவும் அறியப்படுற பாலசரவணன், அப்புறம் நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் படத்துல ஹீரோயின் நடிச்ச காயத்ரி, மற்றும் பல நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல ஒரு புது வித்தியாசமான அனுபவம் குடுத்தது. அது என்னன்றது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இந்த ரிவ்யூல இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஹாரர் ஜானர்ல வந்து கவனம் ஈர்த்திருக்கு. ஸோ இந்த டீட்டெயிலிங்கான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் அந்த ரிவ்யூல பார்க்கலாம். ஸோ இப்போ திகில் ரசிகர்களுக்கு ட்ரீட்டா வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம நம்ம சைட்லேருந்து இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட். முதலே சொல்லிடுறேன் படத்தோட வெர்டிக்ட்ட. இந்த படம் வந்து படத்துல வந்து திகில் விடுற காட்சிகள், ஜம்ப்ஸ்கேர்லாம் இருக்கிறதால இது கண்டிப்பா 18+ இருக்கவங்க பார்க்கக்கூடிய படம். 18+ கீழ இருக்கவங்க தயவுசெய்து பார்க்காதீங்க. அதையும் கேட்டுக்கிறேன். அது இல்லாம லேடீஸ்லாம் வந்து நீங்க பார்க்கலாமா நம்ம காலைல நீங்க படத்த பார்த்துட்டு இது பண்ணுங்க. ரொம்ப பெரிய அளவுல பயம் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கவங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்றதுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா படத்த பார்த்துட்டு நீங்களே உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வாங்க இனி அது இல்லாம நம்ம சேனல்ல புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டருக்குள்ள வரும்போது தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது இல்லாம அந்த படம் 18+ பார்க்கக்கூடிய படமா, இல்லைனா எல்லாரும் பார்க்கக்கூடிய படமான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். கதைப்படி 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரெக்கிங் அடிக்கடி போகிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் ஆரம்பத்தில் காட்டப்படுது. அந்த 5 பேரும் சேர்ந்து அரண்மனை காடு அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அது வந்து பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அப்படியான இடத்துல வந்து ரிஸ்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டு மூலயமா அங்கே ஒரு ஃபாரஸ்ட் கைடாக இருக்கிற முன்னாள் கார்டாக இருந்த ஃபாரஸ்ட் கார்டாக இருந்த பாலசரவணனை வந்து காண்டாக்ட் பண்ணி அவரோட ஹெல்ப்போட அந்த 5 பேரும் அவரோட கைடன்ஸில் கூட்டிகிட்டு போகிறார் அந்த இடத்துக்கு பாலசரவணன். அந்த காட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போகும்போது அங்கே தடை செய்யப்பட்ட இடமா இருக்குது. அது வந்து பாலசரவணன் எச்சரிக்கிறாரு. அதுக்குள்ளே போகாதீங்க, அங்கே அமானுஷ சக்திலாம் இருக்குது, தடை செய்யப்பட்ட இடம். நான் இந்த உள்ளூர்காரன், அதனால் எனக்கு இங்கே எல்லாமே தெரியும், அதனால் தயவுசெய்து போகாதீங்கன்னு எங்களை எச்சரிக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் வந்து மீறி அது ரிஸ்க் எடுத்து என்னதான் ஆகுதுன்னு பார்த்துடலான்னு சொல்லி துணிச்சலாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க. அங்கே வந்து அமானுஷமான அந்த ஒரு பல ஆபத்துகளை விலை கொடுத்து வாங்குற அவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்களாம். பேச்சு ஆன்ற அந்த ஒரு அமானுஷ சக்தியோட ஆட்டம் எதுக்கு? பேச்சு யாரு? தன்னை நம்புறவங்கள வந்து இந்த ஃபாரஸ்ட் கைடாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிற பொறுப்பேற்று கூட்டிகிட்டு போயிருக்க பாலசரவணன் காப்பாற்றினாரா இல்லையா? இது போன்ற கேள்விகளுக்கு திகிலோடு சேர்த்து விடையளிக்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட முடியிறது தான் பேலன்ஸான கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா பேய் பட டெம்ப்ளேட்டுகளான அந்த நைட் எஃபெக்ட்ஸு, அப்புறம் வீட்டிலே சுற்றுற பேய், அப்புறம் நைட்டில் ஃபுல்லாகவே அதெல்லாம் அந்த மாதிரியான டெம்ப்ளேட்லாம் உடச்சி இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டே லைட்லேயே பயமுறுத்துற அளவுக்கு நல்ல ஒரு பகல் நேரத்தில் பேய் படமாக காமிச்சு ரசிகர்களை வந்து மிரள விட்டுட்டாங்க. அதுக்கே சபாஷ் சொல்ல வைக்கிறார் இயக்குனர் ராமச்சந்திரன். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். கேமரா ஆங்கிள் வந்து சிறப்பாகவே இருக்குது. திகில் ஏற்படுத்துகிற பிஜிஎம் வந்து இன்னும் படத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குது. படத்தில் வந்து பல ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் இருக்குது. அது நம்மளுக்கு திகில் விட்டுற அளவுக்குள்ள படத்தை என்கேஜிங்காக கொண்டு போயிட்டு ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே கொண்டு போயிருக்காரு இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்பவே விறுவிறுப்பாக போய் நம்மளையும் படத்தோட கனெக்ட் பண்ணிடுது. அப்புறம் அந்த பேச்சு யார் அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் அது வந்து இன்னும் நல்ல ஒரு இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு படத்துக்கு பலம் சேர்க்குதுன்னு சொல்லலாம். பாலசரவணன் வந்து காமெடி ஆக்டரை வந்து அறியப்பட்டவர். அவர் வந்து அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து இப்போ எப்படி காளி வெங்கட் பல குணச்சித்திர வேடங்கள் பண்ணுறாரோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பில்லர் மாதிரி தாங்கி பிடிக்கிறார் பாலசரவணன். அவரோட கேரியரில் பெஸ்ட்டு படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அவர் தான் படத்தில் ரொம்ப தெரிஞ்ச முகம், சீனியர் ஆக்டர்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படத்தை அதை உணர்ந்து நல்ல ஒரு படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நகர்வுக்கும் அந்த ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோலையும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த நண்பர்கள் 5 பேர் கூட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச முகமாக வர்ற காயத்ரி, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தில் கவனம் ஈர்த்தவங்க. அவங்க இந்த படத்தில் ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மிஸ்ட்ரி
எலிமெண்ட்ஸ்லாம் அவங்கள சுற்றி நகருது கதைக்கலாம். அதுவும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வந்து வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க அவங்க பர்ஃபார்மன்ஸு. படத்தை பாருங்கள், சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் படத்தில் வந்து ஃபாரஸ்ட் லொக்கேஷன்லாம் நல்லாவே இருக்குது. நம்மளே வந்து அந்த இடத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்ல ஒரு புது லொக்கேஷன் கொடுத்த அந்த ஒரு ஒரு சிறப்பு இந்த படத்துக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக சொல்லலாம். படத்தில் வந்து பிஜிஎம் வந்து படத்தோட ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அது இல்லாமல் கேமரா ஆங்கிள்ஸும் புதுமையாக நல்லா சிறப்பாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸே இல்லையா? ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தா சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. அது இல்லாமல் லீடு அந்த அந்த கிளைமேக்ஸ்க்கான ட்விஸ்ட்டுக்கான அந்த லீடை வந்து முதல்ல சொல்லியிருந்தா அதுக்கான காட்சி அமைப்புகள்லாம் வச்சுருந்தா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் படத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போதைக்கு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அந்தளவுக்கு ஒட்டலை. ஏதோ திணிச்ச மாதிரி தனியாக திடுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் படத்தில் பாலசரவணன், காயத்ரி கேரக்டர் தவிர மற்றவங்க கேரக்டர்லாம் ஏதோ இன் டீட்டெயிலாக எழுதாத மாதிரியே இருக்குது. அது இல்லாமல் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட ஸ்டோரி என்ன, அவங்க கேரக்டர்ஸ் என்னன்னு சொன்னால் தான் நமக்கும் கனெக்ட் ஆகும். அவங்க யார் என்னன்னு தெரியாமல் படத்தில் வந்து கடந்து போகிற மாதிரி இருக்குது. அவங்க அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறதுன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது கதைக்கலாம். அதனால் நம்ம அவங்க கேரக்டர் என்னன்னு நமக்கு புரியாதால கனெக்ட் ஆகலை. அது கொஞ்சம் நல்லா கவனித்து எழுதியிருந்தா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும். இப்போதைக்கு இது ஓரளவு நல்ல ஒரு என்கேஜிங்கான படம் தான். மொத்தத்தில் இது சீட்டேஜ் த்ரில்லராக விறுவிறுப்பு, ட்விஸ்ட்டு அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படமாக அமைஞ்சிருக்கு. ஆர்ஆர் ஃபிலிம் ஃபேன்ஸுக்கும் ஜென்ரல் ஃபேன்ஸுக்கும் 18+ இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் இந்த படம். ஓடிடியில் வரும்போதும் கண்டிப்பாக கொண்டாட படம். இந்த படம் இப்போ தேட்டரில் பார்க்கலாமா இல்லை ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமான்ற கால் நீங்கள் தான் எடுக்கணும். தேட்டரில் பார்த்தா நல்ல ஒரு இந்த மிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா, இந்த திகில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பயத்தை காமிச்சிட்டாங்கடா பரமான்னு சொல்கிற ஒரு 4-5 மூமெண்ட்ஸ், ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸு, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வழக்கமான டெம்ப்ளேட் இல்லாத பேய் படம் வேணும். அந்த ரத்தம், அடிதடி, வெட்டு குத்துன்னு வர அந்த தமிழ் சமீப படங்களில் தவிர்த்துட்டு நல்ல ஒரு சீட்டு த்ரில்லராக படம் வேணும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ இதான் அந்த படத்தோட விமர்சனம். வேறொரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட்டம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.